கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு சூரியன் இருக்கிறது. எதுலையாவது ஒன்று நீங்கள் தேவையில்லாத முதலீடை பண்ணி அதனால் நஷ்டமடைவதற்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது. கடந்த வாரம் மாதிரி இந்த வாரமும் கோச்சாரங்கள் உங்களுக்கு சுமாராகவே இருக்குது. அதனால் எல்லா விஷயத்துலேயும் பொறுமை நிதானமாக இருங்க. ஒரு பக்கம் உங்களுடைய 8ஆம் இடத்துல ராகு குருவுடைய நட்சத்திரம். ரொம்ப காலமாக எதிர்பார்த்த பணம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம், அந்த பணம் கைக்கு வர்றதில் நிறைய தடைகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் எதை பேசினாலும் தேவையில்லாத பிரச்சனைகள், போராட்டங்கள், அதனால் உங்களுக்கு மன வருத்தங்கள் இது அத்தனையும் இருக்குது. அதனால் இந்த வாரம் பேச்சை ரொம்ப கவனமாக பேசி பழகுங்க. எல்லாத்தையும் பேச்சு உங்களுக்கு எதிரியை உருவாக்குவதற்கான வாரமாக இந்த வாரமும் கடந்த வாரம் மாதிரி இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் யாருக்காவது பணம் கடன் கொடுத்தீங்கன்னா திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. யாருக்கும் சூரிட்டி போடுறது, செக்யூரிட்டி கொடுக்கறது, இதிலெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. குறிப்பாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்கள்லேயும் எச்சரிக்கையாக இருங்க. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை அப்படிங்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வாரம் முழுவதுமே உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம், அல்லது குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய பிஸ்னஸில் ஏதாவது நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, இம்போர்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வருமானங்கள் நல்லா இருக்குது. ஒருவேளை உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருக்குது, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இல்லைன்னா அந்த பணங்கள் வருவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குன்னா, யாரெல்லாம் கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க அடைக்கி வாசிங்க. கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணுங்கிறவங்க வெயிட் பண்ணுங்கள். குறிப்பாக ஆன்சைட்டுக்கு முயற்சி பண்ணுங்கிறவங்கெல்லாம் இந்த வாரம் பொறுமை நிதானம். ஸோ வேலை இருக்குது, பட் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது அப்படிங்கிறது தான் கிரக ரீதியாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பலன். ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் நீங்கள் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறீங்க அல்லது பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா புகழ் அந்தஸ்து உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு அங்கீகாரம், ரெகக்னைஸ் கிடைக்கும். நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு அமையும். ஒருவேளை நீங்கள் அவார்ட்ஸ் கிடைப்பதற்கான அல்லது ரிவார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இந்த வாரத்தில் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் எங்கெல்லாம் சிவ வழிபாடு பண்ணணும்னு ஆசை, சிவன் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் சிவ வழிபாடும், குறிப்பாக சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மதேவரையும் பிரதானமாக வழிபாடு பண்ணுங்கள்.